சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஃபன் ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப நாளாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போலாம் வந்து ரொம்ப வைலன்ஸாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளுக்கு வந்து தேட்டரில் வந்து ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற படம் தான் வந்து நிறைய வேணும். இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டஃப் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம நிறைய பார்க்கறதால மேபி நம்மளுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ல நிறைய படம் வேணும்னு ஆசைப்படுறோம். ஆனா ஒரு ஃபுல் ஃபன் ஃபிலிம், ஒரு நல்ல ஒரு ஃபீல் குடான ஃபிலிம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். இப்போ மலையாளத்துல நம்ம போய் இந்த ஃபீல் குடே வந்து தேடுறோம். ஏன்னா ஃபீல் குடுக்கு பேர் பண்ணாங்க மலையாள சினிமா. ஸோ அந்த வகையில் ஒரு காலத்தில் இவரோட படம்லாம் வந்தா ஒரு மாதிரி ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்குமே சிரிச்சு வைரல் ஆகி, ஸோ இப்போ வந்து மீன் மெட்டீரியல்லாம் அப்பவே வந்து வெதர் போட்டவர் தெரியல வச்சு ஒரு கோட்டர் சொல்ல அப்படிலாம் சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் தெரியல வச்சு ஒரு கோட்டர் சொல்ல சொல்றா. ஸோ எம் ராஜேஷ், ஸோ அவரோட படங்கள் எப்பவுமே ஒரு நல்ல ஃபன் ஃபிலிம், ஒரு நல்ல ஃபீல் குடான ஒரு ஃபிலிம், நிறைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட், பார்த்தா கேரக்டர் மறக்க முடியாது, சிவமன்சல் சக்தியில் அந்த காம்போ மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட ஒரு பயங்கரமான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் அவரோட ஃபிளாப் ஃபிலிம்ஸ் கூட நம்ம டிவியில போட்டால் அதை பார்த்து சிரிக்காத நாளே இல்லாமல் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பிரதர் அப்படின்ற ஒரு படம், இதுக்கு தான் முடிச்சு விடாம பேசினேன் அப்படின்னு சொல்லலாம். பிரதர் அப்படின்ற ஒரு படத்தோட டீசர் சாங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சாங்ஸை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டீசர் பார்த்தோன்னா, ஏன்னா இப்போ வந்து ராஜேஷோட அனுபவம் வந்து நிறைய பேருக்கு தெரியல, அவரோட முந்தைய படங்கள் வந்து நிறைய ஃப்ளாப் படமாகவே அமைஞ்சதால இவன்தோ இன்னொரு ஒரு படம் இருக்கு மனங்கடாமத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு படம் இருக்கும். அதே ஹியூமர் தான் சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அது தேட்டர் ரிலீஸ் ஆகல, சன் நெட்வொர்க்கு ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க டிவிலேயே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸோ அதில் வந்து பிரதர் அப்படின்ற ஒரு படத்தோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து தலைவா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துச்சு. எனக்கு ரொம்ப பர்சனலாகவே ராஜேஷ் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டீசரை பார்க்கும்போது ப்ராமிசிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதில் வந்து எனக்கு பெருசாக வைக்கல, ஒரு 59 செகண்ட்ஸோ 1 மினிட்ஸ் அந்த டியூரேஷனுக்குள்ள தான் டீசரு. ஏன்னா மற்றெல்லாம் படத்துல வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அது வந்து ஓப்பனிங் ஒருத்தர் கேட்குறாரு வந்து உங்களோட எய்ம் என்ன, லைஃபோட எய்ம் அப்படின் போது எல்லா பசங்களுக்கும் இருக்க ஒரு பயங்கரமான ஒரு எய்மை சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரோட நிறைய படத்துல வந்து பசங்களோட, அதுவும் மிடில் கிளாஸ் பசங்களோட ஒரு லைஃப் கனெக்ட் எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது வந்து 3 வேளை நல்லா சாப்பிடணும், 8 மணி நேரம் இடியே விழுந்தாலும் எதிர்ச்சிக்க கூடாது. ஸோ மனசுல தோன்றதை பேசணும், இவ்வளவுதான் அவ்வளவுதான் எல்லா பசங்களுக்குமே. 8 மணி நேரம் இடியே அடிச்சாலும் எந்திரிக்க கூடாது, அப்படி தூங்கணும். அப்புறம் மனசுல பட்டதை பேசணும், செய்யணும், அவ்வளவுதான் அங்கிள் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து நிறைய படம் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள போனா நம்ம படத்தோட டாபிக்ல இருக்கலாம். ஸோ அப்படி போற டிராவல்ல படம் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட், நல்ல ஒரு ஹியூமரான படமா இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ள வந்து எனக்கு கேஸ்டிங்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சூப்பராக பூமிகா இருந்தாங்க, அப்புறம் பிரியங்கா மோகனாங்க, அப்புறம் ஜெயமுருகி, அப்புறம் வந்து சரண்யா பண்ணாங்க, பிடிவி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நட்டி. ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி என்னடா இது கேஸ்டிங் ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அது கடைசியில பிடிவி கணேஷ் கிட்ட சரண்யா மோகன் கேட்டுருவாங்க. ஏன்னா அந்த படத்தோட ஹியூமர் இப்படி இருக்கும்னு சொல்றது அந்த லாஸ்ட் பிட்ல எப்பவுமே டீசர்லயோ ட்ரைலர்லயோ வைப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி செம்மையா இருந்துச்சு. அதுக்கு வந்து சரண்யா வந்து பிடிவி கணேஷை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, ஐ எம் பிகம் அ சிங்கர் லைக் சித் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அவர் வாய்ஸ் வச்சு சித் ஸ்ரீராம் மாதிரி ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது. அதுக்கப்புறம் அந்த இங்கே 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 காவாலி அந்த பாடல், I want to become a big singer like Sid Sriram. Inky pinky nalungi kavale. நானே லிரிக் தப்பா தான் பாடுறேன். ஸோ அந்த பாட்டில் எப்படி பாடும்போது குங்கி காவாலி எல்லாம் பாடுறாரு, அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, ஏன்னா இது வந்து ஓவர் ஃபன்னான ஃபிலிமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்விக்குறி. ஆனால் வந்து ஒரு நல்ல ஃபீல் குடான படத்துக்கான எல்லா ஒரு இதுவும் கேப்பபிலிட்டியும் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஃப்ரேம்ல. ஐயோ, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ அது வந்து ஒரு சாங் இருந்துச்சு, நான் சாங் இன்னொரு வீடியோ கன்ஃபார்ம் பண்ணுறேன், வேற லெவல் இருந்துச்சு எல்லா சாங்குமே. ஸோ அதில் வந்து சாங்கா ஒரு இந்த எனக்கு லிட்டரலாக அந்த கெத்து பட்டில் வந்து தில்லே உள்ளே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் இருந்துச்சு. ஆல்ரெடி மக்காமிஷி வந்து எவ்வளோ வெயிட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம், ஏன்னா இவங்க காம்போ வந்து ஒரு மாதிரி செம்மையாவே இருக்கு. ஓகே ஆல்பமும் சரி, பேலன்ஸ் ஸ்கோரும் சரி, ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு எவர்கிரீனான ஒரு ஆல்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா இவங்க இணையறாங்கன்னும் போது ராஜேஷும் ஹாரிஸ் ஜெயராஜ்னு சொல்றேன். ஸோ அது இல்லாமல் அதில் ஜெயம் ரவி எங்கேயும் காதல் அதுவும் ஞாபகம் வந்து. ஸோ இவங்க 3 பேரும் இணையும் போது ஆல்பம் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அதில் மக்காமிஷியா ஆல்ரெடி பட்டை கலப்பில் இருக்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்னும் இருக்கும் பாடல்கள் இன்னொரு ரிவ்யூ பண்ணுவோம்.